Hi friends, welcome to Rakshita Collections. Mixed new collections எல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாம். அதுல வந்து இந்த மாதிரி ruby white combinationல rubyயும் pearl முத்து வச்ச combinationல necklace plus earring பார்க்கலாம். ஓகேவா? necklace மட்டும் நம்ம முன்னாடி போட்டுனா அப்போ 1200 அந்த மாதிரி இருக்கும். இப்போ earring ஓட வரதுனால இதோட ரேட் அரௌண்ட் 1400 கிட்ட இருக்கும். இதோட பிரைஸும் நான் ஆப் கோடும் கொடுக்குறேன். நம்மளோட ப்ராடக்ட் எல்லாமே நம்மளோட ஓன் ஆப் Rakshita Collections மூலமா தான் நீங்க புக்கிங் பண்ண முடியும். ஓகேவா? சோ ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் வந்து நம்மளோட YouTube ப்ரொஃபைல்ல இருக்கு பாருங்க. Play Store லிங்க்கும் இருக்கும், App Store லிங்க்கும் இருக்கும். அதுல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்டை நீங்க புக்கிங் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இது வந்து ஐன்போன்ல வர ஒரு சூப்பரான நெக்லஸ் வித் இயரிங் ஓட வருது. இதுக்கான ப்ராடக்ட் கோடும் இதோட பிரைஸும் கொடுக்குறேன். உங்களுக்கு ஓகேனா நீங்க ஆப்ல போய் புக்கிங் பண்ணிக்கலாம். So next வந்து ஒரு ஃபார்மிங் நெக்லஸ். இதுல வந்து லக்ஷ்மி அம்மன் வச்ச மாதிரி ரூபி ஸ்டோன் வச்ச மாதிரியான ஒரு நெக்லஸ் இது. இதோட ரேட் வந்து 599 rupees. So இதுமே ஃபார்மிங்ல வர ஒரு சூப்பரான நெக்லஸ். ஃபார்மிங் மைக்ரோ பிளேட்டட் என்ன டிஃபரன்ஸ் நிறைய வீடியோல நான் சொல்லியிருக்கேன். அவங்கவுங்க பட்ஜெட்டை பொறுத்து எது விருப்பமோ அதை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் என்னோட ஆப்லயுமே டிஸ்கிரிப்ஷன்ல கிளியரா மென்ஷன் பண்ணிருப்பேன். அதே மாதிரி டெலிவரி டைம் நீங்க ஆப்ல ஏதாவது ஒரு சப்போர்ட்க்கு கான்டாக்ட் பண்ணனும்னா வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே அதுக்குள்ளேயே இருக்கும். ஜஸ்ட் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். நேத்து கூட நான் இன்ஸ்டால போட்டேன் எப்படி வந்து ஆப் ரிலேட்டட் என்குவரிஸ் நீங்க வாட்ஸ்அப்ல கேக்குறது அப்படின்னு சொல்லிட்டு அதுலயே ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்னு ஆப்ஷன் இருக்கும். அதுல போய் நீங்க கேட்டுக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி டேமேஜ் ரீப்ளேஸ்மென்ட்க்கு நிறைய பேர் வந்து இப்ப சொல்றது என்ன அப்படினா ஒரே கமெண்ட் திரும்ப பண்ணிட்டு இருக்காங்க. டேமேஜ் ரீப்ளேஸ்மென்ட் அப்படினாவே பாத்தீங்கன்னா ஏதாவது இப்ப டேமேஜ் இது உடைஞ்சு இருந்துச்சு, ரெண்டா உடைஞ்சு இருந்துச்சு, இல்ல இதுல ஸ்டோன் இல்ல, இங்க வந்து வேற மாதிரி இருக்கு அப்படினா நம்ம அதுக்கு ரீப்ளேஸ்மென்ட் கொடுக்கலாம். பார்சல் ஓபனிங் வீடியோ எடுக்கணும். ஓகேவா? இது வந்து ஆப்லயே மென்ஷன் பண்ணிருப்பேன் நான் கண்டிப்பா பார்சல் ஓபனிங் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதையுமே செக் பண்ணி பாருங்க. பார்சல் ஓபனிங் வீடியோ இருந்துச்சுன்னா நம்ம ரீப்ளேஸ்மென்ட் பண்ணி கொடுத்துடலாம். இன் கேஸ் இந்த ப்ராடக்ட்டை நீங்க வாங்கிட்டு எனக்கு பிடிக்கல அப்படின்னா அதுக்கு ரீப்ளேஸ்மென்ட் பண்ண முடியாது. அது வந்து அன்லைக் பேசிஸ். ஒரு சில பேர் வந்து இதை வாங்கிட்டு பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. நான் தெளிவா தான் இதை நான் வீடியோ போறேன். இதுல எப்படி காட்டணும் அதே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி இது மைக்ரோ பிளேட்டடா ஃபார்மிங்கா எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணி தான் நாங்க ஒரு வீடியோவே மேக் பண்ணி உங்களுக்கு போடுறோம். ஒரு சில பேர் வாங்கிட்டு பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி அன்லைக் பேசிஸ்க்கு ரிட்டர்ன் பண்ண முடியாது. ஓகேவா? ஏன்னா அந்த பிடிக்கலன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் இப்ப யாருமே யூஸ் பண்ணாம அனுப்ப மாட்டேங்கிறாங்க. சோ அதுதான் மெயின் இஷ்யூவா இருக்கு ரீப்ளேஸ்மென்ட் எடுத்துக்கிறதுல. சோ அதனால ரீப்ளேஸ்மென்ட்டே வந்து அன்லைக் பேசிஸ்க்கு கிடையாது. இதுல ஏதாவது டேமேஜ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நாங்க ரீப்ளேஸ்மென்ட் கண்டிப்பா கொடுப்போம். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. So next வந்து ஃபார்மிங்ல ஒரு சூப்பரான டெய்லி யூஸ் ஸ்டட். இந்த லோட்டஸ் பேட்டர்ன் ரொம்ப ஒரு ஃபாஸ்ட் மூவிங். நம்ம ப்ரீவியஸ் ஒரு 2 monthsக்கு முன்னாடி போட்டிருந்தோம். அந்த டைம்ல பார்த்தா நல்ல ஒரு மூவிங். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ ஸ்டாக் வந்திருக்கு. இதுக்கான கோடும் பிரைஸும் கொடுக்குறேன். 199 ரூபாய். ஓகேவா? ஸோ வேணுன்றவங்க புக்கிங் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என்ன மெட்டல் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணி தான் நான் வீடியோ போடுறேன். இன் கேஸ் வந்து வீடியோல உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்காம மியூசிக் கொடுத்தாலும் நீங்க ஆப்ல போய் பார்த்தீங்கன்னா அதோட டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணிருப்பேன் ஃபார்மிங் கோல்டு பிளேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் பார்த்துட்டு நீங்க புக்கிங் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி ஐம்போன்னா டல் கோல்டு கலர்ல இருக்கும், டல்லா இருக்கும், அழுக்கு கலர்ல இருக்கும். நான் எல்லா வீடியோலயும் சொல்லி தான் மென்ஷன் பண்ணி உங்களுக்கு வீடியோ போறேன். அது தெரியாம ஒரு சில பேர் வாங்கிட்டு நாங்க யூஸ் பண்ணிட்டு கொடுக்குறோம் அப்படின்னு கமெண்ட் பண்றீங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த மெட்டலோட நேச்சர் என்ன எப்படி இருக்குங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏன்னா யாரையும் நம்ம வந்து ஏமாத்தணும்னு பிசினஸ் பண்ணல. எல்லாத்தையும் சொல்லி தான் நாங்க பிசினஸ் பண்ணோம். ஒரு சில பேர் கவனிக்காம கூட வாங்கியிருக்கலாம். பட் நான் என்னோட சைட்ல இருந்து உங்களுக்கு ஃபுல்லா கிளாரிஃபிகேஷன் கொடுத்து தான் ஒரு வீடியோவே நான் போஸ்ட் பண்றேன். ஓகேவா? சோ அதை நீங்க தான் செக் பண்ணி பார்க்கணும். ஆர்டர் பண்றவங்க தான் டிஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு ஆர்டர் பண்ணணும். சோ அதை பார்த்துக்கோங்க. இது ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா ரிப்பீட்டடா ஒரு ரெண்டு பேர் நேத்துல இருந்து ரிப்பீட்டடா ஒரே கமெண்ட் திரும்ப பண்ணிட்டே இருந்தாங்க. அவங்க நான் பிளாக்கே பண்ணி விட்டுட்டேன். நான் அவங்க கிட்ட பேசி பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா வாட்ஸ்அப்ல கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. சார் வந்து நேத்து சண்டே பார்க்க முடியல. சோ இன்னைக்கு தான் அதை பார்த்து ரிப்ளை பண்ணுவாங்க. அதுக்குள்ள வந்து யூடியூப்ல கமெண்ட், இன்ஸ்டாகிராம்ல கமெண்ட். சோ அந்த அளவுக்கு எனக்கு ரிப்ளை பண்றதுக்கு பொறுமை இல்லை. ஏன்னா இவங்க பேசிட்டு இருக்கும்போது நம்மளும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ஜஸ்ட் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பிளாக் பண்ணிட்டேன். ஏன்னா நம்மள வந்து டென்ஷன் படுத்துற மாதிரியே பேசுறாங்க. வாட்ஸ்அப்ல பேசுறாங்க. வாட்ஸ்அப்ல நேத்து லீவு, சண்டே லீவுன்னு எல்லாருக்குமே தெரியும். சோ அப்போ வந்து என்னன்னா சண்டே லீவா இருப்பாங்க, நாளைக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. நான் அந்த சின்ன ஒரு இது கூட இல்லாம திரும்ப அனுப்பிக்கிட்டே இருந்தாங்க. ஓகேவா? அது நம்மள டென்ஷன் படுத்துற மாதிரி இருக்கு. நம்ம வந்து சண்டே ஒரு நாள் தான் நம்மளுக்கு லீவு. என்னை வந்து ஆரம்பத்துல இருந்து பாக்குற என்னோட கஸ்டமர்ஸுக்கு தெரியும் நம்ம எந்த லெவல்ல இருந்து எந்த லெவலுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ நான் வந்து ஒரு இந்த மாதிரி குவாலிட்டி இல்லாத ஒரு ஜுவல்லரியை கொடுத்து பிசினஸ் பண்ணா இந்த அளவுக்கு வர முடியுமா? முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 200 பேர் நம்ம கிட்ட ஆர்டர் பண்ணாங்கன்னா அதுல 10 பேரை நம்ம சாட்டிஸ்ஃபைடே பண்ண முடியாது. ஓகேவா? அவங்க எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க. இது வரைக்கும் வாங்கிட்டு இருக்க கஸ்டமருக்கு தெரியும் என்னோட குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? சோ அதனால நான் ஒரு வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணணும் கூட எனக்கு நெசசரியே கிடையாது. என்னோட குவாலிட்டி என்கிட்ட வாங்குற கஸ்டமருக்கு தெரியும். சோ அதனால உங்களுக்கு குவாலிட்டி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா?
இந்த வீடியோவில் நிறைய ஹாரம் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி டர்க்கி செட் ஹாரம் நிறைய வந்திருக்கு. இது ஃபுல்லாகவே ஹாரம், இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே ஹாரம் தான் மோஸ்ட்லி காட்ட போகிறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு அரௌண்ட் 1299 நினைக்கிறேன். எனக்கு ஆக்சுவலி வீடியோ எடுத்துகிட்டு தான் நான் வந்து உங்களுக்கு எடிட் பண்ணுவேன். அந்த டைமில் தான் ப்ரைஸ் போடுவேன். ஸோ எனக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக மூவ் ஆகிற கலெக்ஷன்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு உடனே தெரிஞ்சிடும். இது வந்து புதுசாக வந்துச்சு, போன வாரம் தான் வந்துச்சு. ஷார்ட் வீடியோவில் மட்டும்தான் ஒரே ஒரு டைம் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு ஞாபகம் இல்லை. 1299 இருக்கும். ஆப்பில் எல்லாமே நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு ப்ரைஸ் மட்டும் செக் பண்ணிவிட்டு நான் அதில் அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அதோட ஃபுல் வியூ பார்த்துக்கோங்க. அதுக்கு மேட்சிங்காக இயரிங்கும் கொடுத்துட்றாங்க. ஓகேவா? ரொம்ப சூப்பராக இருக்கும். லைட் வெயிட்டில் வர ஒரு இயரிங் இது. இதில் வந்து அந்த ரோடியம் ஃபினிஷிங் சொல்லிடலாம், நம்ம கோல்டில் பார்ப்போம் அந்த மாதிரி கூட ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கலர் தான் அது. ஸோ ஃபுல் வியூ இப்படி தான் இருக்கும். வேணுன்றவங்க பாருங்கள். பிடிச்சிருந்தா பிடிச்சதா நீங்கள் போய்ட்டு ஆப்பில் புக்கிங் பண்ணிக்கலாம். அந்த வாட்ஸ்அப்பில் ஆர்டர் எடுக்கிற மாதிரியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் புக்கிங் பண்ணிக்கோங்க அப்படின்னே வருது. நம்ம வாட்ஸ்அப் ஆர்டரே எடுக்கிறது இல்லை. வாட்ஸ்அப் ஆர்டரே நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸ் பண்ணிட்டோம். ஏன்னா எங்களுக்கு அடிக்கடி இப்போ பிளாக் ஆகுது. ஸோ நாங்கள் போன மாதம் மட்டும் எத்தனை தடவை பிளாக் ஆச்சுன்னு சொல்லவே முடியாது. ஸோ அந்த அளவுக்கு பிளாக் ஆகிட்டே இருந்துச்சு. ஈவன் நாங்கள் ட்ராக்கிங் கொடுக்குற நம்பரே. ஓகேவா? ஸோ அகெயின் ஒரு டர்க்கி மாடல் செட்டு தான் இது. வந்து வித் இயரிங்கோடு வருது உங்களுக்கு. ஸோ இதில் வந்து எனாமல் வச்சது கூட இருக்குது. இது பிளைன் கோல்டு தான். எனாமல் வச்சது இயரிங் இல்லாமல் போட்டிருந்தேன். இதை விட 100 ரூபா கம்மியாக இருக்கும். இது இயரிங் கூட போட்டிருக்கேன். ஸோ வேணுன்றவங்க பாருங்கள். பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணிக்கோங்க. ஃபார்மிங் சொல்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவு உங்களுக்கு வந்து 916 மேட்ச் பண்ணி இருக்கும். மைக்ரோ பிளேட்டடுங்கிறது ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி இருக்க தான் செய்யும். ஓகேவா? நம்ம வாங்குறது கவரிங்லுக்கும் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நான் கோல்டு எதுவுமே சேல்ஸ் பண்ணல. ஓகேவா? கோல்டு மாதிரி இருக்க ஜுவல்ஸ் வந்து ஃபார்மிங் அதுவும் சேல்ஸ் பண்ணுறேன். ஓரளவு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்க கலெக்ஷன்ஸ் கோல்டு பிளேட்டட், மைக்ரோ பிளேட்டட் அதையும் நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். அதை தயவு செஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. என்னமோ நான் கோல்டு சேல் பண்ணுற மாதிரியே ஒரு சில பேர் வந்து பேசுகிறீங்க. எனக்கு அதை வந்து பேர் பண்ணிக்கவே முடியல. எல்லாருக்கிட்டையும் கோல்டு இருக்காது, அதை மேட்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான இந்த ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி வாங்குகிறோம். அதுலேயுமே வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வாங்குறவங்களும் இருக்காங்க. எல்லாராலையுமே 1500 ரூபா கொடுத்து இதை வாங்க முடியாது. இதே ஜுவல்லரி கோல்டு பிளேட்டடில் 1000 ரூபாய்க்கு 800 ரூபாய்க்கு இருந்தால் அதையும் வாங்குவாங்க. அவங்க பட்ஜெட் அவ்வளோதான் இருக்கும். ஓகேவா? ஸோ தயவு செஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க மக்களே. ஏன் இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் அப்படின்னா, நேற்று 2 பேர் அவ்வளோ என்னை ஹர்ட் பண்ணிடுற மாதிரியே பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அது என்னால் வந்து இது பண்ணிக்கவே முடியல. என்னடா இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சேம் இதிலே வந்து எனாமல் உள்ளது, கலர் உள்ளது. ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி கலர் இல்லாதது காட்டினா அது இயரிங் கூட இருக்குது. இது இயரிங் இல்லாமல் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இயரிங் இல்லாமல் ஒரு சில பேர் கேட்பீங்க. ஸோ அதனால் இயரிங் இல்லாமல் வந்திருக்கு. ஸோ இது ஒரு ஃபினிஷிங் பார்த்துக்கோங்க. கோல்டு மாதிரி தான் அப்படியே இருக்கும். இது எல்லாமே ஃபார்மிங். இந்த வீடியோவில் காட்டுற எல்லா ஜுவல்லரியுமே ஃபார்மிங் தான். ஃபஸ்ட்டு ஒன்று காட்டினது ஐம்பொன். ஓகேவா? ஸோ இயரிங் இல்லாத கலெக்ஷன் இது. இதோட ப்ரைஸும் நான் ஆப் கோடும் கொடுக்குறேன். கரெக்டாக இந்த கோடை போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளோட ஆப்பில் வரும். அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம். ஸ்டாக் இருக்குன்னு அர்த்தம். இன்கேஸ் இந்த கோடை போட்டு சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராடக்ட் ஷோ ஆகலை அப்படின்னா ப்ராடக்ட் நாட் அவைலபிள் அப்படின்னு உங்களுக்கு காட்டும். அப்படின்னா அந்த ப்ராடக்ட் இல்லைன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மிங் நெக்லஸ். இது ஸ்டோன் வச்ச பேட்டர்னில் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதெல்லாம் வியர் பண்ணோன்னா ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இதில் பார்க்குறத விட டேரெக்டாக பார்க்கும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும். ஸோ லைட் வெயிட்டடாக ஸ்டோன் வச்சு ஒரு ஃபார்மிங் நெக்லஸ் வேணுன்றவங்க உடனே புக்கிங் பண்ணிக்கோங்க. 1099 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ ரெடி ஸ்டாக்கில் இது இருக்குது. இதில் பார்க்கறத விட நீங்கள் டேட்டா பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். வியர் பண்ணோன்னா இன்னும் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஸோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. சாரி ஆப்பில் போய் புக்கிங் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸாக்டாக கோல்டு மாதிரியே இருக்க இந்த ஹாரம். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து நல்லா ஹெவியாக இருக்கும். அதோட ஃபினிஷிங் எல்லாமே ஒரிஜினல் கோல்டு மாதிரியே இருக்கும். பேக் செயின்லேருந்து எல்லாமே ஃபார்மிங்கில் கொடுத்துருப்பாங்க. ஒரிஜினல் கோல்டு மாதிரியே இருக்க பேட்டர்ன் இது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். ப்ரைஸ் அதுக்கேற்ற மாதிரி வரும். ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபினிஷிங் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ வேணுன்றவங்க பார்த்துட்டு நீங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம். ஆப்பில் இது அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? ஸோ ரெடி ஸ்டாக்கில் இருக்குது. உடனே நீங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம். ஃபினிஷிங் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக ஒரிஜினல் கோல்டு 916 மாதிரியே பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி லாங் ஹாரம். இதில் வந்து 2 டிசைன் அவைலபிள் இருக்குது. ஓகேவா? ஸோ 2 டிசைனுமே டிஃப்ரெண்ட் ரேட். ஒரு 200 ரூபா அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ அப்படியே அச்சஸில் ஒரிஜினல் கோல்டு மாதிரி இருக்கும். 2 டிசைன்ஸ் இருக்குது. வித் இயரிங்கோட தான் வரும் இது எல்லாமே. ஸோ நிறைய முகூர்த்த நாள் வரப்போகிறதுனால நான் வந்து நிறைய கிராண்ட் ஜுவல்லரி ஹாரம் கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரேட்டு ஹெவியாக இருந்தாலும் அதுக்கேற்ற குவாலிட்டியை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஓகேவா? சும்மா 3500 ரூபா போட்டு வெறும் சல்லடை மாதிரி கொடுத்தேன் அப்படின்னா அது உங்களுக்கே தெரிஞ்சிடும் அதோட குவாலிட்டி. அதே வந்து இந்த 3500க்கு வந்து இதோட குவாலிட்டி நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு மனசு நிறைவாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு அதோட ஃபினிஷிங் ஒர்க் எல்லாமே இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபார்மிங். இதோட ரேட் நான் போடுறேன். எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் 3500ன்னு நினைக்கிறேன். நான் ஸ்க்ரீனில் போடுறேன். செக் பண்ணி பாருங்கள். ஃபார்மிங்கில் வர ஒரு சூப்பரான லாங் ஹாரம். இதில் இன்னொரு பேட்டர்ன் இருக்குது.
ஸோ அதுலேயே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து 3700 ருபீஸ்க்கு மேலே இருக்குது. இது எல்லாமே நான் போன வாரமே நம்மளோட ஆப்பில் அப்டேட் பண்ணிட்டு ஃபுல் லென்த் வீடியோ உங்களுக்கு இப்போ தான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? இன்னும் ஒரு சூப்பரான லாங் ஹாரம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், ஏன்னா எல்லாமே நல்ல லாங் ஹாரம் கலெக்ஷன்ஸ். ஸோ நல்ல ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்க கலெக்ஷன்ஸ், நல்லா வந்து கிராண்டான கலெக்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே மொத்தமாக ஒரே வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ வேணுன்றவங்க பாருங்கள். இதுவுமே 30,000 ருபீஸ்க்கு மேலே தான். ஸோ அந்த குவாலிட்டியை நீங்கள் இதில் எதிர்பார்க்கலாம். ஓகேவா? சூப்பரான குவாலிட்டி, ஃபினிஷிங் எல்லாமே அச்சஸில் ஒரிஜினல் கோல்டு மாதிரியே இருக்கும். ஸோ வேணுன்றவங்க பாருங்கள், பிடிச்சிருந்தா உடனே நீங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம். இதில் எப்படி பார்க்குறீங்களோ எக்ஸாக்டாக அப்படியே தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் நெக்லஸ் வித் இயரிங்கோடு வருது. இது ட்ரெடிஷ்னலான ஒரு கலெக்ஷன். இது வித் இயரிங்கோடு பார்க்கலாம். ஸோ இது வந்து யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ இதோட ப்ரைஸும் ஆப் கோடும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். பேக் சைடில் பேக் செயின் வந்துடும் இதுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான லாங் ஹாரம். இது நான் ஆக்சுவலி ஒரு வீடியோவில் காட்டிட்டேன்னா என்னென்னு எனக்கு தெரியல, காட்டின மாதிரியே இருக்குது. பட் இருந்தாலும் இந்த வீடியோ எடுக்கும்போது ஷோ பண்ணிடலான்னு எடுத்து வச்சுருக்கேன். இதுவுமே 3000 ருபீஸ்க்கு மேலே வரும். ப்ரைஸும் ஆப் கோடு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணும்போது 500 ருபீஸ்க்கு மேலே என்ன பர்ச்சேஸ் பண்ணாலும் உங்களுக்கு 5% டிஸ்கவுண்ட் அதில் அப்ளிகபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த டிஸ்கவுண்ட் கூப்பனை வந்து அப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ தான் வந்து அந்த கூப்பன் வந்து அதில் உங்களுக்கு போயிட்டு அந்த அமௌண்ட்டு வந்து கூப்பன் டிஸ்கவுண்ட் அமௌண்ட் போக உங்களுக்கு காட்டும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு லாங் ஹாரம். ஸோ இந்த மாதிரி டர்க்கி மாடல் எடுத்துகிட்டு வாங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக நிறைய லாங் ஹாரம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ யூனிக்காக இருக்கும். ஸோ அதோட இது லாக்கெட் இது, அதுக்கு மேட்சிங்காக இயரிங்கும் வரும். ஸோ டர்க்கி மாடல்லே வரும். ஒரு சில பேருக்கு கோல்டில் இந்த பேட்டர்னில் லைட் வெயிட்டாக போடுறதுக்கு பிடிக்கும். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். டிசைனுமே யூனிக்காக இருக்கும். லாங் ஹாரம் தான் இது, நல்ல லென்த்தாக வரும், 30 இன்ச்சஸ் கிட்ட வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான லாங் ஹாரம். ரொம்ப டிசைன் வந்து யூனிக்கான டிசைனாக இருக்கும். ஸோ ஃபினிஷிங் பாருங்கள், குவாலிட்டியுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ ரெடி ஸ்டாக்கில் இருக்குது. இதுக்கு மேட்சிங்காக ஜிமிக்கி வருது. ஜிமிக்கி புஷ் டைப்பில் வருது, திருகாணி புஷ் டைப்பில் வருது. ஸோ இந்த ஹாரத்துக்கு மேட்சிங்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிமிக்கி வருது. ஸோ ஃபுல் வியூ பாருங்கள். இதை விட இந்த கோடை போட்டு நீங்கள் ஆப்பில் பார்க்கும்போது இதை விட நீங்கள் வந்து அந்த கிளியரான பிக்சர் பார்க்கலாம். வீடியோவை விட பிக்சர் பார்க்கும்போது கிளியராக பார்க்கலாம். அகைன் ஒரு டர்க்கி மாடலில் லாங் ஹாரம். ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு அந்த ரோடியம் ஃபினிஷிங் மாதிரியே பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோட லாக்கெட் பார்த்துக்கோங்க, அதுக்கு மேட்சிங்காக இயரிங் வரும். ஸோ இந்த மாதிரி பேட்டர்னில் 2 செட்டுக்கு இயரிங் வரும், ஒரு செட்டு இயரிங் இல்லாமல் இருக்கும். ஓகேவா? இதோட கோடு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான லாங் ஹாரம். இதுவுமே பார்த்தீங்கன்னா டர்க்கி பேட்டர்ன்லேயே வரும். ஸோ இதோட ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் ஆல்ரெடி போன வாரமே போஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கும் மேட்சிங்காக ஒரு இயரிங் வரும். க்யூட்டான ஒரு இயரிங் வருது. லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். டர்க்கி மாடல் எல்லாமே நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ வேணுன்றவங்க பார்த்துட்டு உடனே நீங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து காம்போ செட்டு பார்க்கலாம். ஒரு 4-5 காம்போ இருக்குது, நியூ காம்போஸ். அது இனிமேல் இந்த வீடியோலேயே நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ இந்த காம்போ வந்து ஒரு ஷார்ட் லாங் அந்த மாதிரி வரும். ஸோ இதோட ரேட்டுமே உங்களுக்கு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபினிஷிங் எல்லாமே ஒரிஜினல் கோல்டு மாதிரியே இருக்கும். அந்த வெயிட்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். சும்மா தகடு மாதிரி இல்லாமல் ரொம்ப சூப்பராக வெயிட்டாக இருக்கும். கோல்டில் எப்படி நம்ம பார்த்து வாங்குவோம் அதே மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ ரெடி ஸ்டாக்கில் இருக்குது, புக் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபுல் வியூ பாருங்கள். இந்த கோடு வச்சு நீங்கள் ஆப்பில் பார்த்தீங்கன்னா இதை விட கிளியராக பார்க்கலாம். ஸோ அகெயின் ஒரு காம்போ. இதெல்லாம் வந்து உங்களுக்கு லைட் வெயிட்டரில் வரும், ஃபார்மிங்கில் வர ஒரு காம்போ செட்டு. ஸோ இது மாதிரியே நிறைய காம்போஸ் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் சும்மா ஒரு 4-5 தான் உங்களுக்கு இதில் காட்டுறேன். நீங்கள் ஆப்பில் போயிட்டு காம்போ கேட்டகரிக்கு கீழே பார்த்தீங்கன்னாவே எது அவைலபிள் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு அதில் ஷோ ஆகும். அவைலபிள் இருக்க கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் ஷோ ஆகும். ஸோ உடனே நீங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் அந்த முல்லை அரும்பு டிசைன்லேயே கொஞ்சம் அந்த அரும்பு வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. இது வந்து லாங் ஹாரம் டிசைன், அதுலேயே நெக்லஸும் வரும். ஸோ இதெல்லாம் அந்த கேரளா பேட்டர்ன் டிசைன் மாதிரியே பண்ணியிருப்பாங்க. ஃபார்மிங்கில் வர கலெக்ஷன்ஸ் இது. ஓகேவா? ஸோ ஃபார்மிங்குமே ஒரு சில பேர் வந்து நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க. கோல்டு பிளேட்டடு ஒரு சில பேர் நல்லா இல்லைன்றாங்க. அந்த 100 பேரில் வந்து 1 பேர் 2 பேர் அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ மக்களோட டேஸ்ட் என்னென்னே நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. பட் என்னென்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஃபார்மிங்கிறது கொஞ்சம் வந்து நல்ல குவாலிட்டி சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கு ஒரிஜினல் கோல்டு மாதிரியே இருக்கும். ஆனால் இது அக்கேஷனல் யூஸ்க்கு மட்டும்தான் பெட்டராக இருக்கும். மைக்ரோ பிளேட்டட் உங்களுக்கு கவரிங் லுக் இருந்தாலும் டெய்லி யூஸ்க்கு போடணும், கழுத்தில் போட்டுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா அந்த மைக்ரோ பிளேட்டட் ஜுவல்லரியை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபைனலாக இந்த காம்போ ரொம்ப நாளாகவே நல்ல ட்ரெண்டிங்கில் இருக்க காம்போ. இது முல்லை அரும்பில் கொஞ்சம் ரெகுலராக வர பேட்டர்ன் இது. ஓகேவா?
ஸோ ரெகுலராகவே இந்த பேட்டர்ன் வரும். கொஞ்ச நாள் ஸ்டாக் இல்லாமல் இருந்துச்சு, இப்போ அகெயின் வந்திருக்கு. ஷார்ட் நெக்லஸ் ப்ளஸ் லாங் ஹாரம். ஸோ 1499 ஆர் 599 இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ப்ரைஸும் உங்களுக்கு ஆப் கோடு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், தேங்க்யூ ஸோ மச்.